ஹலோ கைஸ், நான் நேற்றே சொல்லியிருந்தேன் மோகித் சர்மாக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நேற்று ஒரு விஷயம் அவர் பண்ணியிருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து 4 ஓவருக்கு 18 ரன் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க அவ்வளோ எஃபெக்ட்ஸ் போட்டு அத்தனை நாள் உழைச்சி திரும்ப கம்பேக் கொடுத்துருக்காரு. என்னென்னலாம் நடந்திருக்குன்றது தான் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு லைஃப் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அவர் 2011 2012 ரஞ்சிஸ் டிராபி அப்பதான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சீசன் நல்லா போகல. அங்கிருந்து அடுத்த சீசன்ல பாத்தீங்கன்னா ரஞ்சிஸ் டிராபில 37 விக்கெட் 7 மேட்ச்ல. ஸோ அது வந்து 4th அந்த ரஞ்சி டிராபி சீரீஸ்லேயே 4th லீடிங் விக்கெட் டேக்கரா அமைஞ்சிருக்காரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் ஆயிருக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. அதுக்கப்புறம் அந்த 2012 13 அப்புறம் அந்த ரஞ்சி டிராபிக்கு அப்புறமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து ஒரு கால் வருது. ஸோ அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில எடுக்கிறாங்க. ஸோ எடுத்த உடனே 2013 வருஷம் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. திரும்ப அடுத்த ஏலம் வருது. திரும்பவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை வாங்குறாங்க. வாங்கி அந்த வருஷம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுல பர்பிள் கேப். ஸோ ஐபிஎல் தரப்புல அந்த பர்பிள் கேப்ன்றது மிகப்பெரிய முக்கியம். ஸோ அந்த டீம்ல எந்த பிளேயர் பர்பிள் கேப் வாங்குறாங்களோ அந்த டீம் வந்து ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகும். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் குவாலிஃபிகேஷன் ஒரு பக்கம் போறதுக்கு ஒரு அங்கமா இருந்தாருன்னா அது மோகித் சர்மா தான். அங்க ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த 2014 அப்புறம் அவர் இந்தியா டீம்ல வாய்ப்பு கிடைக்குது. ஸோ 2013 இந்தியா டீம்ல வாய்ப்பு கிடைச்சி டெபியூ பண்றாரு. டெபியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அங்க ஒரு சாதனை புரிகிறார் இந்தியா தரப்புல இருந்து. ஸோ டெபியூல 2 விக்கெட் எடுத்த இந்தியாவோட செகண்ட் பவுலரான்ற பட்டத்தை அவருக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா T20 அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயும் டெபியூ பண்றாரு இந்தியா சார்பில். அப்படி டெபியூ பண்ணிட்டு இருக்க சார்பில் தான் பார்த்தீங்கன்னா 2015 வேர்ல்டு கப்ன்ற ஒரு வேர்ல்டு கப் வருதுங்க. ஸோ அந்த வேர்ல்டு கப்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேர்ல்டு கப்ல இவரோட நேம் வந்து அந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட்லயே வரல. ஸோ வேர்ல்டு கப் ஸ்குவாட்லயே வரல. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா இன்ஜுரி ஆகுறாரு. இஷாந்த் சர்மா இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் இஷாந்த் சர்மாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா மோகித் சர்மா டீம்ல எடுக்கிறாங்க இந்தியன் டீமுக்கு. ஸோ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா போய் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 மேட்ச் விளையாடுறாரு. ஸோ இந்தியா தரப்புல இருந்து விளையாடும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரன் ரேட் வந்து ஒரு 5 கீழே தான். ஸோ 5 கீழேன்றது ஒரு நல்ல எக்கானமிங்க. ஒரு பவுலரை பொறுத்த வரையும் ஓடிஐல ஒரு 5 கீழேன்றது நல்ல எக்கானமியா இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் அதே வேர்ல்டு கப்ல அவருக்கு எங்க வாய்ப்பு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வாய்ப்பு கிடைச்சு நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு போன மோகித் சர்மாக்கு அந்த வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து 2015 வேர்ல்டு கப்ல இந்தியா தரப்புல இருந்து போடப்பட்ட பவுலர்கள்ல அதிகமா ரன் கொடுத்த பவுலர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோகித் சர்மா. கிட்டத்தட்ட 75 ரன் அப்படின்ற ரன் கொடுத்துறவொடனே ஸோ எல்லாருமே அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்ற மாதிரி இந்தியா ஒரு பக்கம் மேட்சை தோத்துட்டாங்க. மேட்ச் ஒரு பக்கம் தோத்துறதுனால இவர் மேல நல்ல கிரிட்டிசிசம் நிறைய விமர்சனங்கள் வந்து அந்த வேர்ல்டு கப் இவர் ஏன் எடுத்துட்டு போனீங்க, இவர் என்னத்த பண்றாரு அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்பட்டது. ஸோ அந்த விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெண்ட் ஆகுது. இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அவர் இந்தியா டீம்ல இருந்து டிராப் பண்றாரு. இந்தியா டீம்ல இருந்து டிராப் பண்ணப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் டீம்ல விளையாட முடியல. இது ஒரு பக்கம் நடக்குது. ஐபிஎல்லும் அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பேன் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க. ஸோ இப்படி போயிருதுங்க. அடுத்த 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அதே அவரை வந்து பஞ்சாப் டீம்ஸ்ல ஏலம் எடுக்கிறாங்க. பஞ்சாப் டீம்லயும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணல. அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் அவரோட டவுன்ஃபால் அந்த வித்தின் 3 இயர்ஸ்ல எப்படி அப்ஃபால் இருந்ததோ 2013 2015 வரையும் எப்படி ஏறினாரோ அதை விட டபுள் மடங்கா கீழே இறங்கிட்டாரு. ஸோ அந்த 2015 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் சர்வனு ஸோ கஷ்டப்பட்டு மேலே ஏறுறதுன்றது ஒரு விதம். ஸோ அது மேலே ஏறிட்டு அதே இடத்துல இருந்து கீழே வந்தோன்னு வச்சுங்களேன். ஸோ அது வேற மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் அந்த வலி. ஸோ அங்கேருந்து கீழே இறங்குறாரு. பஞ்சாப் கிங்ஸ்லயும் சரியா பண்ணல 2018 வரையும். 2019 டெல்லி எடுக்கிறாங்க. டெல்லியும் ஒழுங்கா பண்ணல. 20 எடுக்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்ல. பெஞ்சில் மட்டும் தான் வச்சிருக்காங்க. வாய்ப்பே கிடைக்கலங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்படியே நடக்குது. அடுத்த ஏலத்துல இவரை 2020க்கு அப்புறம் எந்த டீமுமே இவர் ஏலத்துலயும் எடுக்கல, இதுலயும் போல. ஸோ அப்போ எவ்வளவு மன வருத்தத்தில் இருப்பாங்க. ஒரு இந்தியா ஆடின பிளேயரு இந்த மாதிரிலாம் நான் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். எக்கனாமிக் ரேட் இதெல்லாம் நல்லா இருக்கு. பட் ஐபிஎல்ல சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இங்கதான் நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். ஸோ அவருக்கு பல விஷயங்கள் நடக்குது. டவுன்ஃபால்லாம் நடக்குது. பட் அவர் அந்த இடத்துல வந்து ஸோ நம்ம எதனா பண்ணணும், நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரி தாட் வந்து அவர் என்ன பண்றாரு, தீவிரமா பிராக்டிஸ் பண்றாரு, ட்ரைனிங்லாம் போறாரு. சரி ஐபிஎல் டீம் தான் எடுக்கல அப்படின்னும் போது குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஆஃபர் வருதுங்க. என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா நெட் பவுலர். ஸோ ஒரு சாதாரணமா ஒரு தெரிஞ்ச பவுலரா இருந்தா இந்த மாதிரி மிகப்பெரிய ஃபேமு இந்த மாதிரி இமேஜ் வச்சிருக்க பவுலரா இருந்தா நெட் பவுலரா வருவாங்களான்னு யோசிச்சு பாருங்க. சாதாரணமா
ஸோ ஐபிஎல் டீம் வந்து இந்த பவுலர் ஓகே நெட் பவுலராக வரணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே ஆடி இருக்காரு, பல டீமுக்கு விளையாடி இருக்காரு, ஸோ பல விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த நெட் பவுலர் ஆப்ஷனுக்கு கூப்பிடும்போது என்ன பண்றது, சில பேர்லாம் வரவே மாட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு இமேஜ் இருக்கு, நான் ஏன் நெட் பவுலரா போகணும் அப்படின்ற மாதிரி சில பேர் போக மாட்டாங்க. பட் அவர் வந்து ஸோ எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை கூட அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நினைச்சிருக்காரே தவிர ஸோ எனக்கு கிடைச்சிருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வருஷம் நெட் பவுலரா குஜராத் டைட்டன்ஸ்க்கு போன வருஷம் ஃபுல்லாவே நெட் பவுலரா இருந்திருக்காரு. 2022ல நெட் பவுலரா குஜராத் டைட்டன்ஸ்க்கு இருந்து நெட் பவுலரா இது பண்ணிருக்காரு. யோசிச்சு பாருங்க, பல ஐபிஎல் டீமுக்கு விளையாடி இருக்காரு, பல பர்பிள் கேப் வின்னர். இவரு ஒரு நெட் பவுலரா ஆகணும்ன்றது தலை விதி தான். ஸோ அதை ஆயிட்டு ஸோ ஒரு வருஷமா காத்திருந்து அதுக்கு எஃபெக்ட் போட்டு பவுலிங் போட்டு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காருங்க. சாதாரண விஷயம் கிடையாது. அந்த எஃபெக்ட் போட்டு இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மேட்சா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. குஜராத் டைட்டன்ஸ்ல அவர் எடுத்தாங்க இந்த வருஷம், போன வருஷம் நெட் பவுலரா வச்சு இந்த வருஷம் டீம்ல எடுத்தாங்க. எடுத்தும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல 3 மேட்சா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேத்து மேட்ச்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 ஓவருக்கு 2 விக்கெட் எடுத்து 18 ரன் தான். அதுவும் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அவர். என்னோட ரோல் இந்த டீம்ல பாத்தீங்கன்னா 10 ஓவருக்கு அப்புறம் தான் போட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம என் கோச் வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரைனிங் செக்ஷன்லையும் ப்ராக்டிஸ் செக்ஷன்லையும் 100% என்னோட எஃபெக்ட்ஸை போட்டுட்டு இருக்கேன், நான் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்கேன், டெடிகேஷனாக நான் ஒர்க் பண்றேன் அப்படின்றத சொல்லி ஒர்க் பண்றாரு. ஸோ நீங்க உங்க ஸ்கில்ஸ் மேல நம்பிக்கை வச்சு ஒர்க் பண்ணா அதுக்கான பலன் கிடைச்சே ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு நான் எனக்கு டைம் வரையும் நான் காத்துட்டு இருந்தேன். எனக்கு இப்போ டைம் கிடைச்சிருக்கு அப்படின்றது. கிட்டத்தட்ட பாருங்க 2013-15க்கு அப்புறம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 8 வருஷம் கேப்புங்க. ஸோ இந்த 8 வருஷத்துல அவருக்கு எவ்வளோ கிரிட்டிசிசம், ஸோ பல விஷயங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு விஷயத்த தாண்டி அதுவும் நெட் பவுலரா போயிட்டு அப்ப அந்த மைண்ட் ப்ரெஷர்ன்றது அதிகமாவே இருக்கும். அந்த மைண்ட் ப்ரெஷர்லாம் தாண்டி இப்போ ஒரு கம்பேக் கொடுத்து இவ்வளவு இது பண்ணியிருக்காருன்னா வேற லெவலுங்க. அதுவும் முக்கியமா ஒரு விஷயத்த சொன்னாரு, என் ஸ்கில் செட்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் போயிட்டு அடிக்கடி ஆர்த்திக் பாண்டியா கிட்ட பேசிட்டு இருந்தேன், என்ன வேணும் எது பண்ணணும்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அவர் என்ன சொன்னாரோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டேன், அதுக்கான பலன் கிடைச்சது அப்படின்றத சொன்னாரு. இப்போ அவரோட ஸ்கில்ஸ் ஒரு பக்கம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ரன் ரேட் நேற்று கொடுக்கல, ரஷீத் கானே அதிகமாக தான் கொடுத்தாரு. ஆனா இவரு 18 ரன் கொடுத்தாரு. சேம் லைனுங்க, ஒரே இடத்துல இந்த லைன் தான் நான் போடணுமா என்கிட்ட சொல்லி நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி அதே லைன் தான் அக்யூரேட்டா போடுறதுன்றதுக்கு அக்யூரேட்டா போறதுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணதெல்லாம் நேற்று மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ ஆக்சுவலா இந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ 2015க்கு அப்புறம் அப்படியே அவர் லைஃபை திருப்பி போட்டிருந்தாலும் ஸோ அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு என்ன யார் நம்பலாம், நான் நம்புவேன், என்னால முடியும் அப்படின்ற மாதிரி அதுக்கான எஃபெக்டை போட்டு அவர் ஸ்கில் செட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இப்போ ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக அவர் பின்னாடி ஃபேஸ் பண்ண பல விஷயங்கள் இருக்கும், கிரிட்டிசிசமா இருக்கட்டும், மென்டல் ப்ரெஷரா இருக்கட்டும், பல விஷயத்தை தாண்டி இவ்வளவு தூரம் வந்து ஸோ அவர் கம்பேக் கொடுத்து முதல் மேட்சே வந்து ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காருன்னா ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கத்துக்கலாம். என்னன்னா ஸோ நம்மள நம்ம நம்புவோம், யார் நம்பலனாலும் நம்மளை நம்ம நம்பினா ஸோ நம்மளால ஜெயிக்க முடியும்ன்றதுக்கு ஒரு உதாரணமா இப்போதைக்கு அவர் இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.